மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். கோட்டீஸ்வரன் வணக்கம். ஓபிஎஸ் இன்று அவசர ஆலோசனை நடத்தினார். அதன் பின்னணி நம்ம பார்க்குறோம். இன்று ஓபிஎஸ்க்கு ஒரு இடம் கூட வழங்கப்படவில்லை. அவரே முடிவை அறிவிப்பார்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. என்ன நிகழ்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓபிஎஸ்னுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? வணக்கம். அதாவது ஓபிஎஸ் அவர்கள் இப்ப இந்த நேரம் கூட்டணியோட நிலைப்பாடு வெளிப்படையா வந்திருக்கணும். இப்போ அறிவாலயத்து கமலாலயத்துல இருந்தும் வரல, ஓபிஎஸ் அவரோட கட்சியில தலைமையில இருந்தும் வரல அப்படின்னும் பொழுது இந்த கூட்டணி முறிவு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அதாவது டெம்பரரியா இன்னும் ஃபைனலைஸ் ஆகல, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஏன்னா கிட்டத்தட்ட 20 சீட்டு பாஜக கிட்ட இருக்கு. இது நாளைக்கு கூட காலையில் திருப்பி கூப்பிட்டு பேசலாம், இல்ல ஒரு 2-3 சீட்டு கொடுக்கலாம். இப்போதைக்கு டெம்பரரியா இந்த கூட்டணி முறிவுன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நேரம் இல்ல, நாமினேஷன் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகி போச்சு. அப்படி இருக்கும்போது எத்தனை சீட்ல போட்டியிட போறாங்க, என்ன சின்னம் அப்படின்றது ஒரு பேசு பொருளா இருக்கும். இது விவாத பொருளா மாறிடும். அதே மாதிரி போட்டியிட வாய்ப்பு இல்லை அப்படின்ற அந்த சூழ்நிலைக்கும் ஓபிஎஸ் அவரோட கட்சியோ இல்ல இயக்கமோ தள்ளப்பட்டிருக்கிறது. இப்ப இதை வைத்து பார்க்கும்போது என்னன்னா, அடிப்படையில இது ஐயா திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பின்னடைவு தான். அப்புறம் இது போட்டியிட வாய்ப்பு இல்லை அப்படின்றதை தாண்டி என்ன நடந்திருக்கும் அப்படின்ற அந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. சமீப காலமா பாத்தீங்கன்னா ஒரு பேசு பொருள் என்னன்னா, இரட்டை இலையில நில்லுங்க, தாமரையில நிக்கணும், ஓபிஎஸ் அவர்கள் தாமரை சின்னத்துல நிக்கணும்ன்ற மாதிரி அவரை நிர்பந்தம் பண்ண மாதிரி செவி வழி செய்திகள், அதாவது நம்பகத்தன்மை இல்லாத செய்திகள் நமக்கு வந்தது. அப்ப அது ஒருவேளை உண்மையா இருக்குமோ இல்ல அது வதந்தியா இருக்குமோ அப்படின்ற அந்த சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. ஒண்ணு. இரண்டாவது இப்ப 20 சீட், அதாவது 40 சீட்ல 39க்கும் கணக்கு சொல்லிட்டாங்க. அப்ப 20 சீட்டு பாஜக கிட்ட இருக்குன்னா இப்ப ஓபிஎஸ் அவர்கள் தாமரையில தான் நின்னாதான் அவர் அந்த அணியில இடம் பெற முடியும். இல்லைன்னா அவர் அந்த போட்டியிட வாய்ப்பு இல்லைன்றது ரெண்டாவது கிட்டத்தட்ட அதுதான் முடிவா இருக்கும் போல தோணுகிறது. ஒருவேளை தாமரையில் அவர் நிற்க வைக்கப்பட்டால் அல்லது நிர்பந்திக்கப்பட்டால் ஓபிஎஸ் அதிமுக அப்படின்ற கிளைமை இனிமே எடுக்க முடியாது இல்லையா? ஆல்ரெடி அந்த கிளைம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தேர்தல் நேரத்துல சின்னம் இருக்கா இல்லையா, கட்சி இருக்கா இல்லையா, கொடி இருக்கா இல்லையா, எந்த கூட்டணியில போறோம், எந்தெந்த தொகுதியில நிக்க போறோம், இவ்வளவு கேள்விக்கு பதில் இல்லாம ஒரு அரசியல் அமைப்போ இல்ல ஒரு இயக்கமோ இருந்ததுன்னா அது கண்டிப்பா காலாவதி ஆகிவிடும். அந்த பிரச்சனை ஆல்ரெடி ஐயா ஓபிஎஸ்க்கு இருக்கு. போதாதைக்கு இப்ப திரு அண்ணாமலை அவர்களோட சேர்ந்து போய் பயணம் பண்ணி கிட்டத்தட்ட இன்னும் குழப்பத்தை அதிகமாக்கி விட்டுருக்காரு. இது ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கோ இல்ல அவரை நம்பி அவர் பின்னாடி செஞ்சவங்களுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும். இன்னொன்னு, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இவர் போட்டியிடல, இல்ல ஒருவேளை போட்டியிடலனாலும் அவருக்கு சிக்கல் இல்ல, பாஜக போய் போட்டியிட்டாருன்னா ரெட்டல தான் என் சின்னம், நான் தான் ஒரிஜினல் அதிமுக இவ்வளவு நாள் சொல்லிட்டு வந்தது ஒரு ஒரு சாதாரண ஒரு கட்டுக்கதை போல ஆகிவிடும். அதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்ல. அது ஒரு முடிவுக்கு வராமலே இவர் பாஜக தன்னை இணைத்துக்கினாருன்ற மாதிரி ஒரு அவப்பேர் வந்துவிடும். அவர் எதற்காக போராட்டம் பண்ணாரு, எதற்காக இயக்கத்தை தனியா பிரிச்சாரோ அது எல்லாமே ஒண்ணும் இல்லாத மாதிரி போய்விடும். திரு டிடிவி தினகரன் போல ஓபிஎஸ் தேர்தல் அரசியலுக்கு முன்பாகவே ஒரு கட்சி பதிவு பண்ணி சின்னத்தை கோரி இருந்தா அவருக்கு நிவாரணம் கிடைச்சிருக்குமா இந்த தேர்தலில்? மொத்தம் 3 விதமான அரசியல் இருக்குங்க. ஒண்ணு மக்கள் சார்ந்த அரசியல், இன்னொன்னு வாக்கு வங்கி சார்ந்த அரசியல், இன்னொன்னு கூட்டணி கலந்த அரசியல். இதுல எந்த விதமான அரசியலுமே பண்ணாம தனக்குன்னு ஒரு பாணியான ஒரு அரசியல் பண்ணார். ஒருவேளை மக்களை சந்தித்து மக்களோட பிரச்சனைகளை போராட்டமாவோ இல்ல ஒரு 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 அடிக்கடி மத்திய அரசையோ இல்ல மாநில அரசையோ விமர்சனம் பண்ணி போராட்டங்கள் இல்ல அறிக்கைகள் அந்த மாதிரி விட்டுருந்தாருன்னா அவர் இந்த சின்னத்தை பத்தி எதுவுமே கவலைப்பட வேண்டியது, சுயேட்சையா நின்னா கூட வெற்றி பெற ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். சோ அந்த மக்கள் அரசியலை அவர் பண்ணவில்லை. ரெண்டாவது வாக்கு அரசியல். வாக்கு அரசியல் என்பது அந்த தொண்டர்களை அடிப்படையா வைத்து தொண்டர்களை வச்சு ஒரு பேரணியோ இல்ல ஊர்வலம் அடிக்கடி போறதோ இல்ல ஒரு பெரிய பிரம்மாண்ட ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு நான் தான் உண்மையான அதிமுக, போனவங்க எல்லாம் திருப்பி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாக்கு வங்கி விதாச்சார ஒரு அரசியல் பண்ணியிருந்தாலும் இந்த நிலைமை வந்திருக்காது. மூணாவது கூட்டணி அரசியல். இப்ப கூட்டணி அரசியலுக்கு கிட்டத்தட்ட இவர் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, இவர் பாஜக ஆதரவு நிலைதான், பாரத பிரதமர் மோடியோட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் திரும்பி ஜெயிக்காருன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொன்ன ஒரு நபர் இன்னைக்கு குறைந்தபட்சம் உங்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கூட எத்தனை சீட்டுன்னு சொல்லிவிட்டார்கள். நேற்று கடைசியாக போய் சேர்ந்த அமமுக கூட எத்தனை சீட்டுன்றது சொல்லிட்டாங்க. இவ்வளவும் சொல்லி ஓபிஎஸ் அணிக்கோ இல்ல ஓபிஎஸ் அதிமுகக்கோ அந்த கூட்டணி விஷயங்கள் முடிவாகல, எந்த சின்னத்துல நிக்க போறாங்க, எந்த தொகுதி இல்லைன்றது இவர் எடுத்து வந்த அரசியல் எதுவுமே இதுவரையிலும் சரியாக செல்லவில்லை என்பதை காட்டுகிறது. நன்றி திரு கோட்டீஸ்வரன். மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.